சுஜூதிலே விழுந்தவர்களாக கையை ஒரு கையை இப்படி உயர்த்தியவர்களாக அவர்கள் வருகை தந்தார்கள் என்று ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்கிறார்கள். ஃபகபத கபுலத்தன், மண்ணிலே ஒரு பிடியையும் அள்ளியது அந்த குழந்தை. எனது குழந்தை மண்ணிலே ஒரு பிடி மண்ணையும் அள்ளியது என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லி காட்டிய பொழுது பிறந்ததோடு ஒரு வார்த்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகிச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத்தன் வஅசீலா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது அருமை குழந்தை பேசியதை நான் கேட்டேன் என்று சொல்கிறார்கள் சய்யிதத்துனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த போது பேசினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பொழுதும் என்ன செய்தார்கள்? பேசினார்கள். சொன்னாங்க, இன்னி அப்துல்லாஹ் ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபிய்யா, நான் இறைவனுடைய அடியானாகவும் அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான் என்று பிறந்த குழந்தையை பேசினார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதோடு மாத்திரமல்லாமல் சுஜூதும் செய்தார்கள். இந்த பூமியை நான் கைப்பற்ற போகிறேன், இந்த பூமி முழுவதும் எனக்கு என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே தெளிவுபடுத்தி காட்டி தன்னுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உபூதியத் என்பது கவுலாக சொல்லாக இருந்தது என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவும் வணக்கமும் சொல்லும் செயலுமாக இருந்தது என்று அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுவார்கள். பால்குடி பருவம் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால்குடி பருவம். ஹலீமத்து ஸஅதியா என்ற ஒரு பெண்மணி அவங்களை எடுத்து சென்றாங்க. நீண்ட பெரிய வரலாறு. ஒரு குறிப்பை மாத்திரமே இங்கே சொல்லுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுப்பதற்காக வருகை தரும் பொழுது ஏற்கனவே ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. ஆனால் சரியான முறையில் பால் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உடலிலே தெம்பு இல்லை. தெம்பு இல்லாத நிலை, பால் சுரக்காத ஒரு நிலை அவர்களிடத்திலே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையில் ஏந்திட்டு வந்ததும் பால் சுரக்க ஆரம்பித்தது. அது ஒரு பெரிய பரக்கத். அவங்களுடைய கணவர் சொன்னாங்க, ஹாதா வலதுன் முபாரக், இது ஒரு பரக்கத்தான ஒரு குழந்தை என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மடி ஒட்டகத்தினுடைய மடு வற்றி போயிருந்தது. அந்த மடுவிலும் பால் சுரக்க ஆரம்பித்தது என்று ஹதீதுகளும் வரலாறும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இங்கே நாம் சொல்ல வருவது என்னவென்றால், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு தாயாகிய பாலூட்டும் தாயாகிய ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வலது பக்கம் மாத்திரமே அவர்கள் பால் அருந்தினார்கள், அமுது அருந்தினார்கள். இடது பக்கத்தை மற்ற குழந்தைக்காக விட்டு வைத்தார்கள். குழந்தை பருவத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நடவடிக்கை அப்படி இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு பக்கமே அமுது அருந்திவிட்டு இன்னொரு பக்கத்தை தனக்கு பாலூட்டக்கூடிய அந்த தாயார் பெற்றெடுத்த அந்த பிள்ளைக்காக தந்தார்கள். ஏற்கனவே ஒண்ணும் இல்லாமல் இருந்த அந்த பிள்ளை பல நாட்களாக குழந்தை தூங்கவில்லை என்கிறார்கள். பசியினார் தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. பல நாட்கள் தூங்காமல் இருந்த குழந்தை. ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எத்தனையோ நாட்களுக்கு பிறகு அல்லது மாதங்களுக்கு பிறகு அந்த குழந்தையை வாங்கி கொண்டு வந்த அந்த இரவு நாங்கள் நிம்மதியாக தூங்கினோம். வயிறு நிறைந்தால் தானே தூங்க முடியும். நாங்கள் நிம்மதியாக தூங்கினோம், வயிறும் நிறைந்தது, மனமும் நிறைந்தது என்கிறார்கள். இளமை பருவத்தில், இது குழந்தை பருவம். இளமை பருவத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25வது வயது கல்யாணம் முடிந்த காலம். அது கஅபத்துல்லா கட்டப்படுகிறது. கட்டப்பட்டதற்கு பிறகு அங்கே ஹஜருல் அஸ்வதை கொண்டு வந்து அதனுடைய உரிய இடத்தில் வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்த பொழுது ஒவ்வொரு கோத்திரத்தாரத்தினுடைய தலைவர்களும் அதை நான் தான் வைப்பேன் என்ற நிலை வந்தது. இன்னைக்கு அரசியல் தலைவர்களிடத்தில் இருப்பது போன்று நான் என்னுடைய பெயரை தான் வைக்கணும், என் பெயரை வைக்கணும், என் தலைவருடைய பெயரை அதுக்கு போடணும் என்றெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறது அல்லவா? அதுபோன்று அன்றைய காலத்திலும் போர்க்கொடி தூக்கினார்கள். எந்த அளவிற்கு என்றால் சில கோத்திரத்தார்கள் தட்டையிலே ரத்தத்தை கொண்டு வந்து அதிலே கைகளை வைத்து சத்தியம் செய்தார்கள், நாங்கள் இந்த கல்லை ஹஜ்ஜல் அஸ்வதை உரிய இடத்திலே நாங்கள் வைப்போம், இல்லை என்றால் ரத்தம் சிந்தவும் தயங்க மாட்டோம் என்று போர் தொடுப்பதற்கு, தங்களுடைய குலத்தை அழிப்பதற்கே, குடும்பத்தை அழிப்பதற்கே தயாரானார்கள். அந்த சமயத்துல தான் ஒரு பெரிய வயது மூத்த ஒரு பெரியவர் சொன்னாரு, இப்படிலாம் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, நாளை காலை பாபு அபிஷேபா வழியாக யார் வருகிறாரோ அவரிடத்துல நீங்க என்ன செய்யுங்க, அந்த பொறுப்பை ஒப்படைங்க, அவர் கையில கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. அது யார் வந்தாலும் சரிதான், யார் வருவாங்கிறது தெரியாது.
ஒரு இரவிலே அழைத்து, அந்த பெரியவர் அழைத்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே வைத்து, வயதிலே மூத்தவர், குறைஷி கோத்திரத்திலே மூத்தவர் அவர், எல்லா தலைவர்கள் நினைச்சாங்க எல்லாரும் வாங்க, எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட், வெளியில போக கூடாது. இப்படி ஒரு முடிவு செய்ய நீங்க தயாரா? இல்லை என்றால் அடித்துக் கொண்டு நீங்கள் செத்து போவீர்கள். நாளை தினம் இந்த வாயில் வழியாக யார் வருகிறாரோ அவரிடத்தில் ஒப்படைப்போம். இதற்கெல்லாம் நீங்க தயாரா? தயார். யாரும் வெளியில போகல. காலை நேரத்தில் எல்லாரும் போய் நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றுக்கும் அவர்கள் தான் தீர்வுங்கிறத அல்லாஹ் தீர்மானிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்தாங்க, என்னன்னு கேட்டாங்க. இப்படி அல்லமீன் வர்றாங்க, அவர்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைப்போம், நீங்களே கல்ல வைங்க. அவங்க கல் எடுத்து வச்சுட்டு போயிருக்கலாமே. ஒரு தலைவருக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சா, ஒரு தலைவருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் தனக்கு கிடைச்சிருக்குன்னு அவர் ஒரு பெரிய தலைவரா தன்னை பிரகடனப்படுத்துவார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த முறை என்ன? இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அவர்களிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்கள் அவர்களை எந்த நிலையில், நீங்கள் ஒரு தொழிலாளியா, ஒரு முதலாளியா, ஒரு விவசாயியா, ஒரு மருத்துவரா, ஒரு விஞ்ஞானியா, எல்லா நிலையிலும் நீங்கள் அவர்களை பின்பற்ற முடியும். எல்லாமாக அவர்களை நீங்கள் பார்க்கவும் முடியும். உங்களுக்கு அவர்களிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு அரசியல் பிரச்சனை அந்த சமயம், அரசியலிலே எப்படி தீர்வு செய்கிறார்கள்? அவர்களுடைய கையிலே கல்லை கொடுக்கப்படுகிறது. கல்லை கொண்டு வந்து உரிய இடத்தில் வைத்தால் முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. ஒரு போர்வையை எடுத்து கொண்டு வாருங்கள் என்றார்கள். போர்வை கொண்டு வரப்பட்டது. போர்வையை கொண்டு வைக்க, அந்த போர்வையை கொண்டு வரப்பட்டு அந்த போர்வையினுடைய நடுப்பகுதியிலே கல்லை வைத்து சொன்னார்கள், எல்லா தலைவர்களும் சேர்ந்து இப்போது அந்த போர்வையை தூக்குங்கள் என்றார்கள். எல்லாருக்கும் பாக்கியம் கிடைச்சிருச்சு இல்ல? நான் தான் என்ற நிலையை அங்கே தெளிவுபடுத்தவில்லை, அவர்கள் தான் எல்லா நிலையிலும். அல்லாஹ் அப்படித்தான் தெளிவுபடுத்துகிறான். அன்றைய பிரச்சனையை எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அற்புதமான வழியாக இது அமைந்திருக்கிறது, படிப்பினையாக அமைகிறது. ஸல்லல்லாஹு தூக்குங்க, எல்லாருக்கும் சந்தோஷம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் அடைவாங்க. எல்லாரும் சேர்ந்து தூக்கிய போது ஸல்லல்லாஹு உயரத்தில் உரிய இடத்தில் நின்றார்கள். அவருடைய திருக்கரத்தால் கொண்டு வந்து அதிலே அமைத்து அதிலே சாந்தை பூசினார்கள். வரலாறு இப்படி சுட்டி காட்டுகிறது. இது இளமை பருவத்தில். அதே போல ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய வியாபாரியாகவும் சிரியாவிற்கு சென்ற பொழுதும், அதற்கு முன்பாக இன்னொரு வியாபாரி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு அவர்கள் தலைமை தாங்கி சென்ற பொழுதும் கணக்கு வழக்குகளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏகப்பட்ட நன்மைகள், லாபங்கள் கிடைக்கிறது. பெரிய லாபத்தோடு ஸல்லல்லாஹு திரும்பி வர்றாங்க. அற்புதமான வியாபாரம் செய்து திரும்பி வரும் பொழுது இவங்க என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ, நாங்க 10 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது, அது 5 லட்சம் ரூபாய் தான் வைத்துக் கொண்டு 5 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்தது என்று சொல்வதற்கு சாதாரணமாக முடியும். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. இவர்கள் எதை சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் என்ற ஒரு நிலை இருந்த போதிலும் கூட என்ன நடந்தது என்பதை அப்படியே ஒப்படைத்து ஒரு வியாபாரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தினார்கள். அவர்கள் கூடவே சென்ற மைசரா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பலமுறை நான் பல வியாபாரிகளோட போயிருக்கிறேன். ஹதீஜா ரலியல்லாஹு அடிமை, நல்ல புத்திசாலி, பல வியாபார நுணுக்கங்கள் தெரிந்தவர். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் சென்ற போது இப்படியும் வியாபாரம் செய்ய முடியுமா என்பது எனக்கு புதினமாக இருந்தது. நாங்கள் செல்வோம், ஒரு பொருளை கொடுப்போம், சிரியாவும் சரி அபிஷேனியா மற்ற இடங்களுக்கு போனால் அந்த பொருளை கொண்டு வந்து நாங்கள் சொல்வோம், ஏதோ பொருள் இருக்கிறது, நல்ல பொருள், நல்ல நிறைந்த காலம் அது உழைக்கும், நல்ல அற்புதமான பொருள் என்று அதனுடைய நிறைகளையே நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். இதற்கு நேர் மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செல்லும் பொழுது வியாபாரிகள் வந்தார்கள், பொருளை முன்னுக்கு வச்சாங்க. இந்த பொருளில் இருக்கக்கூடிய குறை இது சொல்றாங்க, இந்த பொருளில் இருக்கக்கூடிய குறைகள், இது என்ன நிறைகள் இருப்பது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய குறை உங்களுக்கு தெரிவதில்லை. எனவே இதில் இந்த குறை இருக்கிறது, இந்த பொருளில் இந்த குறை இருக்கிறது, இந்த குறை இருக்கிறது என்று ஒவ்வொரு பொருளிலும் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுகிறார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாருக்கும் தெரியும் பொருளை விற்கக்கூடியவர்கள் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய நிறையை சொல்லிதான் விற்பார்கள். நம்ம எடுத்துக்கணும், ஒரு பொருள் கடைக்கு நாம போறோம், ஒரு பொருளை வாங்குறோம், பிசினஸுக்காக வாங்கிட்டு வரோம், ஒரு சரக்கை வாங்குறோம். அவர்கிட்ட சொல்லுவோம், என்ன நீங்க போன தடவை தந்த மாதிரி சரக்கு மாதிரி இல்லையே, இதுல கொஞ்சம் டேமேஜ் அப்படி இப்படி இருக்கும் போல இருக்கு. இல்ல அவர்கள் சொல்ல, இல்ல நல்லதான், அந்த சரக்கு மாதிரி இல்ல, அந்த குவாலிட்டி இல்ல என்றெல்லாம் நம்ம சொல்லி ஏதோ பேசி குறைச்சி வாங்கிட்டு வந்துடும். வந்து இப்ப நம்ம கடையில் வைக்கிறோம், நம்ம இடத்துல வந்து ஒருத்தர் வாங்குற போன தடவை தந்த மாதிரி அதை விட நல்லதுங்க நம்ம சொல்லுவோம்.
நாம் பேசும் பொழுது நாம் குறையை பார்க்கிறோம், நாம் வாங்கும் பொழுது, நாம் விற்கும் பொழுது நிறையை பார்க்கிறோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விற்கும் பொழுதும் குறையை சொன்னார்கள். இதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, உங்களுக்கு பிரியமர் தான் வாங்கிக்கங்க. எல்லாரும் பார்த்தாங்க, இந்த குறைபாடுகள் சாதாரணமாக இதெல்லாம் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இப்படி ஒரு பழிச்சென்று அதனுடைய குறைகளை சொல்லி ஒரு தலைவர் விற்கிறார் என்று சொன்னால், ஒரு வியாபாரி விற்கிறார் என்று சொன்னால், அது எப்படிப்பட்டதாக இருக்கு? நேர்மையும் நீதியும் உள்ள ஒரு வியாபாரம் அல்லவா என்று வியாபாரம் செழிப்பாக நடந்தது. லாபம் கொட்ட ஆரம்பித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் லாபத்தோடு அவர்கள் வந்தார்கள். இதே போன்று இன்னொரு முறை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்ற தகவலை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இளமை பருவம், குழந்தை பருவம் என்று சொன்னாலே 12 நாட்களும் அந்த செய்தியை பேசி முடித்து விட முடியும். எனவே அந்த பருவங்களை எல்லாம் தாண்டி தாண்டி ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு செய்தியை நாம் குறிப்பிட வேண்டும் என்ற அவாவோடு இந்த தகவலை சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். சில இடங்கள்ல நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம படிச்சு கொடுக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நபி பட்டம் வந்தது என்று. அது அப்படி சொல்வது பிழை, தவறு. 40வது வயதில் நபி பட்டம் வரவில்லை, 40வது வயதில் தான் நபி என்பதை வெளிப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் உண்மை. நான் எப்போ மதா குந்த நபியா, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேக்குறாங்க, நாயகமே நீங்க எப்ப நபியா இருக்கிறீங்க? குந்து நபியன். நேற்றைய நாம் இதை செய்தியை சொன்னோம். குந்து நபியன் வாதமு பைனல் மாய் வத்தீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணிக்கும் இடையிலே இருக்கும் பொழுதும் நான் நபியாக இருந்தேன். இன்னொன்றை நாம் சொன்னோம், குந்து லா ஆதம வலா மா வலா தீன். நான் இருந்தேன், ஆதமும் இல்லை, மண்ணும் இல்லை, தண்ணீரும் இல்லை என்கிறார்கள். அப்போதே அவர்கள் நபியாக இருக்கிறார்கள். ஆக இந்த 40வது வயதில் நபி பட்டம் கொடுக்கப்பட்டது ஒரு குறைவாக இதை நாம் சொல்ல வரல, அறியாமையில் நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது சில பகுதியில் நடந்து போவேன், ஸலாம் அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சத்தம் கேட்கும். ஸலாம் அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு சத்தம் கேட்கும். திரும்பி பார்ப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க. மரம், கற்கள் எனக்கு சலாம் சொல்லும். மரங்களும் கற்களும் என்னை பார்த்த ஸலாம் அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்பவே சொல்லியிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் தன்னுடைய நுபுவத்தை பிரகடனப்படுத்துமாறு அல்லாஹ் சொன்னான், ஏவினான். அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்படி வெளிப்படுத்திய பொழுது சித்திக் நாயகம் ஏத்துக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இல்லத்திற்கு வந்து போவான். அப்படி வந்து செல்லுவதை பக்கத்து வீடு, சித்திக் நாயகத்தினுடைய பக்கத்து வீடு உமையா, குறைஷி தலைவர்கள் ஒரு ஆளு, அல்லாஹ்வினுடைய லானத்திற்கு உரியவன் உமையா, அவனுடைய வீடு இருந்தது. உமையாவினுடைய அடிமையாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போறதை பார்க்கறாங்க. அழகான தோற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு எத்தகையது என்பதை குறித்து செய்திகளையும் நான் குறித்து வைத்திருக்கிறேன். நேரம் இருந்தாலும் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு, அந்த பொலிவை பார்த்து இப்படி ஒரு அழகா என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள். சித்திக் நாயகத்திட்ட போய் கேட்டாங்க, இவங்க யாரு? உங்க வீட்டுக்கு வந்து போறாங்களே, இவங்க யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க. இவங்க தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது சரி, அது என்ன ரசூலுல்லாஹ்னு சொல்றீங்க? விளக்கத்தை சொன்னாங்க. இப்படி அப்படியா என்று அதனுடைய அவர்கள் என்ன போதிக்கிறார்கள், அவருடைய போதனை என்ன என்பதை கேட்ட பொழுது அந்த இடத்திலேயே அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் தான் யார் என்பதையும் வெளிப்படுத்தினார். உமையா ஆகப்பெரிய கொடுங்கோடன். அவன் செய்த கொடுமைகள் அதீதுகளிலும் வரலாற்றுகளிலும் நெருப்பு எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய கொடுமை. நிர்வாணமாக ஆக்கினான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எந்த ஆடையும் இல்லாமல் நிர்வாணமாக ஆக்கி தெருவுக்கு கொண்டு வந்தான். யோசிச்சு பாருங்க, மக்கள் கூடி இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டு வந்து சிறுவர்களை எல்லாம் அழைப்பான். கைகளிலே சங்கிலியை கட்டப்பட்டிருக்கும், கால்களிலே 2 காலையும் சேர்த்து சங்கிலியை கட்டி வைத்து சிறுவர்களை எடுத்து சொல்வான், இழுத்துக் கொண்டு செல்லுங்கள் தெருவழியாக. குழந்தைகளுக்கெல்லாம் கொண்டாட்டம், இழுத்துக் கொண்டு செல்வார்கள். இவர்கள் அஹத் அஹத், ஏகன் அல்லாஹ் ஏகன் என்று அவர்கள் உரைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்திக் கொண்டிருப்பார்கள். இப்படி நடக்கிறது. வீட்டுக்குள்ளே வைத்து சங்கிலியால் அடிப்பான். சங்கிலியால் அடிப்பான். என்னுடைய அடிமை நீ, உனக்கென்று சுதந்திர தன்மை என்ன இருக்கிறது? எந்த ஒரு முடிவையும் நீ சுயமாக எடுக்க முடியாது. எந்த முடிவையும் நீ சுயமாக எடுக்க முடியாது.
வா, எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், நான் வணங்கி வரக்கூடிய சிலையையே நீ வணங்க வேண்டும்